சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறோம். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை வாழ வைத்த தெய்வம், அவர் உங்களையும் வாழ வைக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசித்த சங்கீதத்தில் 147வது சங்கீதம், அதுல 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். நல்ல கவனிங்க, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குறார். இன்னைக்கு திருப்தி ஆக்குதலை பத்தி பார்க்க போறோம். ஒரு சம்பவத்தை வேதத்துல காண்பித்து குறுகிய நேரத்தில் முடிச்சிருந்தேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:27. இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். போதும். ஒரு இயேசு வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள்ல ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ என்ன பண்றா அப்படின்னா, அவருடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அதை துரத்தி விட வேண்டும்னு இயேசு கிட்ட கேட்கிறார். அப்ப இயேசு சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அடுத்து வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். போதும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் ரெண்டு இருக்குது. ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க புறஜாதிகள் எல்லாரையுமே எப்படி கருதுவாங்க அப்படின்னா நாய்களாக தான் கருதுவாங்க. புரியுதான சொல்றது? புறஜாதிகள் அவங்க எந்த லிஸ்ட்ல தான் பார்ப்பாங்க? நாய்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் பார்ப்பாங்க புறஜாதிகள் எல்லாரையும். இயேசு என்ன பண்றார்? யூதனா இருந்தபடினால அவர் நாய் அப்படின்னு குற்றப்படுத்தல, அவர் யூதருடைய முறைமையை காட்டும்படிக்காக அப்படி சொல்லுகிறார். நல்ல கொஞ்சம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னார். அப்போ இந்த ஸ்திரீ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா மேசையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டி தின்னுமே அப்படின்னு கேட்கிறா. இன்னைக்கு நான் நாய்க்குட்டியின் பார்வையில பேச வரல, பிள்ளைகள் என்கிற பார்வையில பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, யோவான் 1:12 வாசிங்களேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் இப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினால் புது உடன்படிக்கையின்படி நீங்களும் நானும் நாய்க்குட்டிகள் அல்ல, பிள்ளைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் தகப்பனுக்கு பிள்ளை? ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா, நீங்களும் நானும் பக்தர்கள் அல்ல, பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பக்தர்கள் அல்ல, தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். தம்பி அந்த வசனம் மார்க் 7:27 அந்த வசனம் போடுங்க. நல்ல கவனிங்க, அந்த வசனம் வாசிமா. இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. சரி போதும் கவனிங்க. இப்போ இந்த வசனத்துல இருந்து ஒரு சில அடுத்து முந்தின வசனம். முதல் காரியம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். தேவன் எப்படி திருப்தி பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு 7 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? வீட்டுல நாய்க்குட்டிகள் 10 நாய்க்குட்டி வளர்த்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 10 நாய்க்குட்டிகள் இருந்தாலும் தான் பிள்ளைக்கு போக தான் நாய்க்குட்டிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் முதல் காரியம் என்ன தெரியுமா? எப்படி திருப்திப்படுத்துகிறார் தெரியுமா? பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு போகதான் மற்றொன்று, பிள்ளைகளுக்கு போகதான் மற்றதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா எத்தனை தடவை எக்ஸாம் எழுதியாச்சு, எத்தனை தடவை அப்ளிகேஷன் போட்டாச்சு. நிறைய பேர் இப்படி யோசிக்காங்க, ஒரு வருஷத்துல இத்தனை பேர் பரீட்சை எழுதுறாங்க, எனக்கு மட்டும் எப்படி அரசாங்க வேலை கிடைக்கும்?
நான் மட்டும் எப்படி அதுல இதாக முடியும் அப்படின்னு யோசிங்கன்னா, அத்தனை பேருக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு பரலோகம் முன்னுரிமை கொடுக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் முன்னுரிமை கொடுக்க விரும்புகிறார். முதல்ல உங்களுக்கு தான், அதுக்கு போக தான் நாய்க்குட்டிகளுக்கு. இப்படி நான் கேட்கிறேனே, உங்க வீட்டுல நீங்க யோசிங்களேன். உங்க வீட்டுல நாய்க்குட்டி வளர்க்கீங்க, நாய்க்கு முதல்ல சாப்பாடு வைப்பீங்களா, உங்க பிள்ளைக்கு வைப்பீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை நாய் கத்துனாலும் பிள்ளைக்கு சாப்பாடை எடுத்து வச்சுட்டு தான் மீதி என்ன செய்வீங்க? நாய்க்குட்டிக்கு போடுறேன். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க அப்படின்னா பரமபிதா நமக்கு முன்னுரிமை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் அதே வசனம் வாசிங்க. 7:27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். கவனிங்களா, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படிங்கிறார். திருப்திப்படுத்துகிற தேவன் முன்னுரிமை கொடுக்கிறார். அடுத்த ரெண்டாவது திருப்திப்படுத்துகிறார். எப்படி திருப்திப்படுத்துகிறார் பாருங்களேன். உங்க பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்குங்க, உங்க பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கு. உதாரணமாக உங்க பிள்ளை ஒரு 4 தோசை அல்லது ஒரு 4 இட்லி சாப்பிட்ற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் தட்டை புடுங்கி நாய்க்கு கொண்டு போய் நீங்க போட்டு வருவீங்களா? அப்ப அவன் என்ன பண்ணணும்? முழுவதுமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்புதான் மற்றொன்று கொடுக்குறீங்க. அப்ப இந்த காலை வேளையில சொல்ற ஆண்டவர், நீ திருப்தி அடைந்ததுக்கு பின்புதான் அடுத்தவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் கிராமத்துல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வேற யாரும் ரட்சிக்கப்படலன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் கண்கள் காண உங்களை திருப்திப்படுத்தி விட்டுதான் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் பிள்ளை. ஹல்லேலூயா. திருப்திப்படுத்துகிற தேவன். அவர் அரையும் குறையுமா விட்டுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. ஒருவேளை உங்க கிராமத்துல புறஜாதிகளுக்கு மத்தியில நீங்க குறைவோட இருப்பீங்கன்னா இந்த காலை வேளையில சொல்றாரு, அவர்களுக்கு மத்தியில் உன்னை திருப்திப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அடுத்த அதே வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். கவனிங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. மறுபடியும் சொல்றேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. மூணாவது காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு உரியதை தேவன் இன்னொன்றுவருக்கு கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டாரு. இப்படி சொல்லட்டுமா, உங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்க ஸ்தானத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்கிற வேலையை யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்குன்னு அவர் வச்சிருக்க சீட்டை யாருக்கும் அவர் கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு உரியது எனக்கு வரும். ஆமென். சுகம் உங்களுக்குரியது, ஆசீர்வாதம் உங்களுக்குரியது, நன்மை உங்களுக்குரியது, செழிப்பு உங்களுக்குரியது, ஆரோக்கியம் உங்களுக்குரிய, பரிசுத்தம் உங்களுக்குரியது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவர். உங்களுக்குரியதை எடுத்து இன்னொன்றுக்கு கொடுக்கிறதுக்கு அது அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. இப்படி சொல்றேன், உங்க சொத்து பத்துக்கு நீங்க வாரிசாக உங்க பிள்ளைய நியமிப்பீங்களா, வேற யாரும் நியமிக்க போறீங்களா? உங்க பிள்ளைய தான் நியமிப்பீங்க. அது ஒரு வீடா இருந்தாலும் சரி, அது 1 ரூபா துட்டா இருந்தாலும் சரி, உங்க ஆசீர்வாதத்துக்கு யார் தான் சுதந்திரவாளி? உங்க பிள்ளை தான் சுதந்திரவாளி. அப்போ ஆண்டவர் சொல்ற காரியம் என்னமா? அப்பத்திற்கு நீங்கள் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குரியதை யாருக்கு கொடுக்க மாட்டார். இப்படி சொல்லட்டுமா, உங்களுக்குரியது உங்க தட்டுக்கு தானா வரும். ஹல்லேலூயா. உங்களுக்குரியது உங்க தட்டுக்கு தானா வரும். ஆமென். என்னைய தேடி ஆசீர்வாதம் வருமா, என்னைய தேடி உயர்வு வருமா, என்னைய தேடி பணம் வருமா, என்னைய தேடி இது நன்மைகள் வருமான்னு யோசிங்கன்னா உங்க அப்பா வேற எங்கேயும் போகாது, உங்களை தேடி தானா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ பிள்ளைகளுக்கு உரியதை வேறொன்றுக்கு தேவன் கொடுக்கிறவர் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து அதே வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். போதும். அடுத்த 4வது பாயிண்ட், துணிக்கைகள் அல்ல அப்பம். துணிக்கைகள் அல்ல அப்பம். துணிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? ஒரு முழு அப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க கொஞ்சோண்டு பிச்சு எடுத்தீங்கன்னா அது பேர் என்னது? துணிக்கை. அல்லது என்னன்னா, துணிக்கைன்னு என்னன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி கிடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் துணிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அவரு யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு வச்சுட்டு மிச்சம் போட்டதை தருகிறவர் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உன நாய் கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா, யாரோ பயன்படுத்தினதை தர்றவர் அல்ல. உங்களுக்குன்னு அவர் ஃப்ரெஷ்ஷாவே புதுசாவே டிசைன் பண்ணி தருவாரு. ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி, இயேசு பாருங்க, ஒருவரும் ஏறிராத கழுதையில போனாரு. ஹல்லேலூயா. ஒருவரும் பயன்படுத்தாத கல்லறையில தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன்? இன்னொருத்தர் பயன்படுத்தியதை ஒண்ணு உங்களுக்கு தரணும் தேவன் விரும்பல. உங்களுக்கு தேவன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தருவார். ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால முதல் தரமானதை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, துணிக்கைகள் அப்படின்னு என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தேவன் தர்றவர் இல்ல, முழுசா தர்றவர். நம்ம இப்படி கேட்போம் பாத்தீங்களா, ஆண்டவரே உங்க கடன் இப்போதைக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு. ஆனா நம்ம எதுக்கு திரும்ப ஜெபம் பண்ணுவோம்? நாளைக்கு வட்டிக்காரன் வரும், வட்டி கொடுக்கறதுக்கு தான் கேட்போம், கடன் அடைக்கணும்னு கேட்க மாட்டோம். நாளைக்கு காலையில வட்டிக்காரன் வர்றான், ஆண்டவரே அவனுக்கு நான் வட்டிக்கு காசு கொடுக்கணும், அதுக்கு 1000 ரூபாய் தாங்க, அதுக்கு 500 ரூபாய் தாங்க, இப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். துணிக்கைகளை விரும்பாதீங்க, அப்பத்தை கேளுங்க. எனக்கு மொத்த கடன் அடைக்கப்படணும். ஹல்லேலூயா. எனக்கு மொத்தமா சுகம் வேணும், எனக்கு மொத்தமா ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா தேவன் துணிக்கைகளை தருகிறதற்கு நீங்கள் நாய்க்குட்டிகள் அல்ல, பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அடுத்து கவனிங்க, துணிக்கைகள் அப்படின்னு நம்ம அர்த்தம் கிள்ளி கொடுக்கிறது. கொஞ்சோண்டு பிச்சு என்ன செய்வாங்க? கிள்ளி கொடுக்கிறது. அப்பங்கிறது அள்ளி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கிள்ளி 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 கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டதுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளை வாங்கிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு நாய்க்குட்டிகள் அல்ல, பிள்ளைகள். அப்பாவின் ஆசீர்வாதத்தை அள்ளி அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சில கடையில எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, இங்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். நமக்கு இந்த சில்லறையை அடிச்சிருங்க, மொத்தமா வாங்கிக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா கிட்ட சில்லறையை வாங்குறதுக்கு, துணிக்கைகளை வாங்குறதுக்கு நீங்களும் நானும் நாய்க்குட்டிகள் அல்ல, மொத்தமா வாங்கிக்குவோம், பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் நல்லவர் பாருங்க. அதே வசனத்தை வாசிக்குமா? 28 வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஓகே. அடுத்து பாருங்க, மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள். நாய்க்குட்டிகளுக்கு எங்க தெரியுமா இருக்கும்? மேஜைக்கு கீழே தான் வேலை. ஆனா பிள்ளைகள் எங்க இருப்பாங்க தெரியுமா? மேஜையில. ஹல்லேலூயா. பந்தியில உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவர் உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம எழுப்பி உன்னதங்களிலே உட்கார பண்ணினார் என்று எபேசியர் 2:7 சொல்லி இருக்குது. உங்களை மேஜைக்கு கீழே நாய்க்குட்டி மாதிரி அலைய விடல, உங்களை உட்கார பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஸ்தானப்படுத்தி இருக்கிறார், உங்களை அமர பண்ணி இருக்கிறார். இப்படி நான் சொல்லட்டுமா? அலைந்து திரிகிற நீங்க நாய்க்குட்டி அல்ல, உங்களை அமர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், வீடு இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அது சொத்து இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா, அலைகிறதுக்கு நீங்க நாய்க்குட்டிகள் அல்ல, அமருகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசி வசனமா 28. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கையை தின்னுமே. இப்படி சொல்லட்டுமா? பிள்ளைகளால் பிழைக்கும் நாய்க்குட்டிகள். ஹல்லேலூயா. பிள்ளைகளால் பிழைக்கும் நாய்க்குட்டிகள். இப்படி கவனிங்க, அநேக நாய்க்குட்டிகளை பிள்ளைகளாகிய உங்களை கொண்டு தேவன் திருப்திப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா? தேவன் உங்களை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்க கிராமத்துல உங்களை மட்டும் ஆசீர்வதிக்கல, உங்களை வச்சு உங்க கிராமத்தையே ஆசீர்வதிக்க தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஊர்ல உங்களை மட்டும் தெரிந்தெடுக்கிறதுக்கு தேவன் விருப்பம் இல்ல, உங்களை வச்சு உங்க கிராமத்தை ஆசீர்வதிக்கணும். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். இப்படி கவனிங்க, நீங்களும் நானும் யார் தெரியுமா? பிள்ளைகள், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள், ஆசீர்வாதத்தை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு கடத்துகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை ஆசீர்வாதத்தால் நிறைக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க நிரம்பணும், நிரம்பி உங்ககிட்ட இருந்து வழியணும், அந்த வழியறதுல மத்தவன் ஆசீர்வதிக்கப்படணும். இப்படி யோசிங்க, நான் நிரம்புறதே கஷ்டமா இருக்கு பிரதர் அப்படின்னு யோசிங்கன்னா, தேவன் உங்களை மட்டும் நிரம்பலங்க, உங்களை நிரம்பி வழிய பண்ணி அந்த வழியறதுல 4 பேர் வாழ்ந்துட்டு போட்டு நினைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி சொல்லுறார். உங்களை கவனிங்க, பிள்ளைகளால் பிழைக்கும் நாய்க்குட்டிகள் அப்படின்னா உங்களை கொண்டு தேவன் அநேகரை பிழைப்பூட்ட போறார். அநேகருக்கு நீங்க கொடுப்பீங்க. நானே கையேந்திக்கிட்டு இருக்கேன்னு யோசிங்கன்னா, இந்த கை ஏந்துவதல்ல, இந்த கை கொடுக்கிற கை. நாய்க்குட்டி கை தாங்க ஏந்தும், பிள்ளை கை ஏந்தாது, கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளில் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், உங்களை தேவன் திருப்திப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.